சீனாவின் வரலாற்றையே மாற்றிய இந்திய துறவியின் கதை இது. அவர் யார், எங்கிருந்து வந்தார், என்ன செய்தார், அனைத்தையும் இந்த வீடியோவில் காண்போம். இந்த மர்மமான துறவியின் வாழ்க்கை பயணம் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். அவரது கதை காலத்தின் போக்கில் பல புனைவுகளை சேர்த்து கொண்டது. ஆனால் அவரது உண்மையான சாதனைகள் மிகவும் அற்புதமானவை. சீனாவில் சென் பௌத்தத்தின் தந்தையாக போதிதர்மர் போற்றப்படுகிறார். ஷாலின் குங்ஃபூவின் தோற்றத்துக்கும் அவர் காரணம் என கூறப்படுகிறது. அவரது தியானம் மற்றும் கட்டுப்பாடு பற்றிய போதனைகள் இன்றும் உலகெங்கும் பலரை ஈர்க்கின்றன. அவரது வாழ்க்கை ஒரு புராண கதை போல் உத்வேகம் அளிக்கிறது. அவரது மர்மமான வாழ்க்கை இன்றும் மக்களின் கற்பனையை தூண்டுகிறது. தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் பல்லவ வம்சத்தில் கிபி 440-470க்கு இடையில் போதிதர்மர் பிறந்தார். ஒரு இளவரசனாக பிறந்த அவர் அரண்மனையின் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து துறவியானார். இது அவரது வாழ்வில் ஒரு முக்கிய திருப்புமுனை. அவர் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது இன்றும் ஒரு மர்மம். ஆனால் இதுவே அவரது வரலாற்றை அற்புதமாக்குகிறது. கிபி 520இல் போதிதர்மர் கடல் வழியாக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். அது ஒரு நீண்ட ஆபத்தான பயணம். அவர் குவாங்சோவுக்கு சென்று பின்னர் ஷாலின் மடத்திற்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் சீனாவிற்கு செல்வது ஒரு பெரிய சாதனை. கடல் பயணத்தின் போது எத்தனையோ சவால்களை அவர் சந்தித்திருப்பார். முதலில் ஷாலின் மடத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரது அறிவும் தியானத்தின் ஆழமும் மட தலைவர்களை வியப்பில் ஆழ்த்தின. பின்னர் அவர் மடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் அங்கு தனது வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தார். இது ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி. போதிதர்மர் சென் பௌத்தத்தின் நிறுவனராக கருதப்படுகிறார். அவர் தியானம், கட்டுப்பாடு மற்றும் நடைமுறை மூலம் ஞானம் பெறுவதை வலியுறுத்தினார். சடங்குகளை விட நடைமுறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். உன் உள்ளேதான் புத்தர் இருக்கிறார் என்பது அவரது பிரபலமான வாக்கு. இந்த வாக்கு இன்றும் உலகெங்கும் பலரை ஈர்க்கிறது. ஷாலின் மடத்து துறவிகள் மிகவும் பலவீனமாக இருந்தனர். அவர்களுக்கு போதிதர்மர் உடற்பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இதுவே பின்னர் ஷாலின் குங்ஃபூவாக வளர்ச்சியடைந்தது. உண்மை மற்றும் புனைவுகளின் கலவையாக இருந்தாலும் இந்த கதை மக்களால் பரவலாக நம்பப்படுகிறது. இது போதிதர்மரின் செல்வாக்கை காட்டுகிறது. ஒரு சுவரை பார்த்து 9 ஆண்டுகள் தியானம் செய்ததாக ஒரு கதை உண்டு. அவர் எப்படி அந்த காலகட்டத்தை சமாளித்தார் என்பது ஒரு மர்மம். இந்த கதை அவரது தியானத்தின் அளவை எடுத்து காட்டுகிறது. இது போதிதர்மரின் மனோபலத்தையும் உறுதியையும் காட்டும் ஒரு கதை. உறங்காமல் இருக்க தனது கண் இமைகளை வெட்டி கொண்டதாக ஒரு கதை உள்ளது. அந்த இமைகள் விழுந்த இடத்தில் தேயிலை செடிகள் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புனைவாக இருக்கலாம். ஆனால் இது அவரது தியானம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றின் மீதான உறுதியை காட்டுகிறது. நோய்களை குணப்படுத்தி தொற்று நோய்களை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த கதைகள் அவரது அற்புதமான சக்திகளை பற்றி கூறுகின்றன. இந்த கதைகள் அவரது மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. சீனா, கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் சென் பௌத்தம் பரவுவதற்கு அவர் பெரிதும் உதவினார். ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் போர் வீரத்தின் அடையாளமாக அவர் மாறினார். அவரது செல்வாக்கு காலத்தால் மங்காதது. தொற்று மரபில் அவர் போதித்தர் என்று அழைக்கப்படுகிறார். தொற்று நோயை இந்திய மருத்துவம் மற்றும் மூலிகைகள் மூலம் நிறுத்த சீனாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இது அவரது மனிதநேயத்தை வெளிப்படுத்தும் கதை. கிபி 532இல் சீனாவில் அவர் இறந்ததாக நம்பப்படுகிறது. அவரது அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னும் தெரியவில்லை. இறந்த பிறகும் அவரை உயிருடன் பார்த்ததாக ஒரு பயணி கூறியதன் மூலம் அவரது அழியாமை பற்றிய புராணம் உருவானது. சென் பௌத்தத்தின் தந்தை ஷாலின் குங்ஃபூவின் தந்தை என்று அறியப்படுகிறார். அவரது வாழ்க்கை வரலாறு உண்மை மற்றும் புனைவுகளின் கலவையாக உள்ளது. ஒரு துறவி, குணமாற்றுக்காரர், ஆசிரியர், போர் வீரர், துறவி என அவர் நினைவு கூறப்படுகிறார். அவரது கட்டுப்பாடு, தியானம் மற்றும் உள் வலிமை உலகை மாற்றும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. இன்றும் அவரது வாழ்க்கை பலருக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவரது கதை காலத்தால் மறக்கப்படாதது. போதிதர்மரின் வாழ்க்கை இன்னும் பல மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது.
அவரது சில செயல்களின் உண்மை இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவர் உலகிற்கு செய்த பங்களிப்பு மிகப்பெரியது. அவர் இன்றும் பலருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறார். ஒரு அரண்மனை இளவரசனாக வாழும் வாய்ப்பை விட்டுவிட்டு துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்த போதிதர்மரின் முடிவு எவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கும் என்று சிந்திப்போம். அவரது இந்த முடிவுதான் அவரை வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக மாற்றியது. கடல் வழியாக சீனா செல்வது அந்த காலத்தில் எவ்வளவு ஆபத்தான பயணமாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். கடல் சீற்றம், உணவு பற்றாக்குறை மற்றும் பல ஆபத்துகளை அவர் சந்தித்திருக்கலாம். முதலில் மடத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத போதிதர்மர் தனது தியானம் மற்றும் அறிவு மூலம் மடத்தலைவர்களை எவ்வாறு ஈர்த்திருப்பார் என்பது ஆச்சரியமாக உள்ளது. அவரது உறுதித்தன்மையின் வெளிப்பாடு இது. போதிதர்மரின் தியானம் எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சுவரை பார்த்து 9 ஆண்டுகள் தியானம் செய்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் உணர வேண்டும். சென் பௌத்தத்தின் அடிப்படைகளை பற்றி அறிந்து கொள்வோம். தியானம், கட்டுப்பாடு மற்றும் நடைமுறை மூலம் ஞானத்தை அடைவது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதை அறிந்து கொள்வோம். ஷாலின் குங்ஃபூவின் தோற்றத்தின் பின்னணியில் இருக்கும் உண்மைகள் மற்றும் புனைவுகளை ஆராய்வோம். இந்த கலவையே இந்த கதையை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது. போதிதர்மருக்கு கூறப்படும் அற்புதங்களை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கதைகள் அவரது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றன. போதிதர்மரின் சென் பௌத்தம் ஆசியா முழுவதும் எவ்வாறு பரவியது என்பதை பார்ப்போம். அவரது கருத்துகள் எவ்வாறு உலகை பாதித்தன என்பதை அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் போதிதர்மர் எவ்வாறு நினைவு கூறப்படுகிறார் என்பதை அறிந்து கொள்வோம். அவரது கதைகள் தமிழ் மக்களிடையே எவ்வாறு பரவியது என்பதை பார்ப்போம். போதிதர்மரின் மர்மமான மறைவு பற்றி அறிந்து கொள்வோம். அவரது இறப்பு பற்றிய கதைகள் மக்களின் கற்பனையை எவ்வாறு தூண்டியது என்பதை பார்ப்போம். போதிதர்மர் இறந்த பின்னரும் உயிருடன் இருப்பதாக கூறப்படும் கதைகள் பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கதைகள் எவ்வாறு உருவாயின என்பதை ஆராய்வோம். போதிதர்மரின் வாழ்க்கை ஒரு புராண கதை போன்றது. உண்மைகள் மற்றும் புனைவுகள் கலந்த இந்த கதை இன்றும் பலரை கவர்ந்துள்ளது.